ஒரு வழியாக வீட்டை திரும்பவும் கைப்பற்றிய நிலா நடந்தது என்ன தெரியுமா? இப்போ வரைக்கும் நம்ம நிலா என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா, அந்த லாட்ஜிலுமே பார்த்தீங்கன்னாக்கா தங்கிட்டு ரொம்பவும் யோசனையாக இருப்பாங்க. என்னடா பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் தவிப்போடு தான் பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. இவங்களுக்குன்னு இருந்தது அந்த வீடு மட்டும்தான், அதையும் இப்படி அபகரிச்சுக்கிட்டாங்களே அப்படின்னு ரொம்பவும் நொந்து போய் பார்த்தீங்கன்னா நம்ம நிலா இருந்திருக்காங்க. இந்த ஒரு சமயத்தில் நம்ம நிலா பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு முடிவும் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறாங்க. இப்போ இந்த நடேசனை கூட்டு இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உயில் எங்கே இருக்குன்னு தெரியுமா? உங்கள் அப்பா தானே அதை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கேட்குறாங்க. உடனே நம்ம நடேசனும் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருந்தது அந்த இடத்துல ஆடல் பாடல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டாடினது, அதுவும் இல்லாமல் அங்குமே பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா எதுன்னு இருப்பாங்க. என்னென்னு பார்த்தா அந்த சமயத்தில் நம்ம நடேசன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த உயிலை எங்கேயாவது வச்சிருக்காரா அப்படின்ற ஒரு யோசனை பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு இருக்கா அப்படின்றதையும் அவர் பார்த்தீங்கன்னாக்கா பண்ணுறாங்க. கடைசியில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் அந்த இடத்துல எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வச்சுருக்காங்க, என்ன பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அவங்க அப்பா சொன்னாங்க அப்படின்றது எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் இப்போ நம்ம நிலா இன்னொரு ஐடியாவை பார்த்தீங்கன்னாக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த இடத்துல எல்லாருமே என்ன பண்ணோம், நைட்டாக போயிட்டு இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த உயில் எங்கே இருக்குன்றதை நம்ம பக்காவாக தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். இல்லைனா இப்போ இந்த வீடு மொத்தமாக நம்ம கையை விட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம நிலா சொல்கிறாங்க. நம்ம நடேசனுமே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியாம்மா, சரி நீ சொல்கிறதும் ஒரு வகையில் வாஸ்தவம் தான், நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எப்படியாச்சும் அந்த வீட்டுக்குள்ளே போகணுமே, ஆனால் அதுக்கு வீட்டுக்குள்ளே தான் சீல் வச்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம நிலா பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறாங்க, நம்ம அந்த ஜன்னல் எல்லாமே கொஞ்சம் உடைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, நம்ம வீட்டு வாசல் வழியாக போக முடியாது, ஆனால் ஜன்னல் வழியாக அந்த வீட்டுக்குள்ளே போக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம நடேசனும் பார்த்தீங்கன்னா அட ஆமாம்மா இந்த ஐடியா பார்த்தா எனக்கு வராத போயிடுச்சு, சரி நீ சொல்கிறதும் சரிதான், இப்போ யார் அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுன்னு பேசும்போது தான் ஏங்க உனக்கு துணையா நான் வரேங்க, நான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லவும் உடனே நம்ம சோழனும் நம்ம நிலாவும் அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போகிறாங்க. மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நிலா என்ன பண்ணுறாங்கனாக்கா வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம சோழனும் நம்ம நிலாவும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வீட்டை ஃபுல்லாக சர்ச் பண்ணி தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா யாரும் போகக்கூடாதுன்னு தானே ரூல், ஆனால் இப்போ இவங்க போயிருக்காங்க. இதுலையுமே பார்த்தோன்னா என்ன ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த உயில் இந்த நிலா தங்கிட்டு இருந்த ரூம்லேயே தான் இருந்திருக்கு, அதை யாருமே பார்த்துருக்க காணும். கடைசியில் நம்ம நிலா என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த எவிடன்ஸை எடுத்துகிட்டு காட்டும் போது தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம நடேசனுக்கு பெரிய அதிர்ச்சி இருக்குது. அப்பாடா எப்படி கிடைச்சி, ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா அவர் இதை காட்டும்போது சொல்கிறாங்க. இப்போ இந்த எவிடன்ஸ் ஆச்சு அவங்க நம்மளுக்கு எதிராக கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க இல்லையா, இப்போ நாம் கேஸை போடுவோம், இந்த வீடு இல்லாமல் ஒரே கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே தத்தளித்து போயிட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு சென்டிமெண்ட்டான வீடு தான் நமக்குமே அது. ஆனால் இப்போ அது என்ன ஆயிடுச்சு, அவங்க கையை விட்டு போனதுனால நம்ம நிலா பக்காவாக ஸ்கெட்சு போட்டு இப்போ அந்த வீட்டை திரும்பவும் கைப்பற்ற போகிறாங்க. நம்ம இந்த நடேசனோட தங்கச்சி அக்கா எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஓவராக கத்தி நிறைய கூப்பாடை போட்டாங்க. இப்போ நிலா ஒரு கேஸை போட்டு இந்த உயிலை எடுத்துன்னு போயிட்டு அந்த இடத்துல காட்ட போகிறாங்க. இது பார்த்தோன்னாக்கா நடேசனுக்கு சொந்தமான வீடு அப்படின்னு கிளியராக பார்த்தீங்கன்னா வக்கீலும் பார்த்தீங்கன்னா ஜட்ஜுக்கிட்ட காட்டி அதை இவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க. யார் அந்த வக்கீல்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஜா சீரியலில் இருந்த நம்ம அர்ஜுன் தாங்க, ஒரு கிரிமினல் லாயர்னா அவர் தான். அது பக்காவாக பார்த்தீங்கன்னா ஒரு கேஸை முடித்து கொடுக்க வேண்டிய ஒரு ஆள் அவர். இப்போ நம்ம நிலாவுக்கு உதவி செஞ்சு அந்த இடத்துல இந்த வீடு இவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வீட்டை வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த டைமில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த சோழனோட சித்தப்பா வாயை பொழந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. இது எப்படிடா இவங்களுக்கு கிடைச்சிச்சு, இது இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது, ஆனால் அவங்களுக்கு கிடைக்கூடாதுன்னு தான் நாம் நினைக்கிறோம்.
கடைசியில் நம்ம நடேசனுக்கே இந்த வீடு போய் சேர்ந்துருச்சேன்னு சொல்லிட்டு போக போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நடேசனோட ஆட்டம் இனிமேல் அதிகமாக இருக்க போது சும்மாவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே வந்து கோவத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறது உதைக்கிறதுன்னு சொல்லிட்டு பல விஷயத்த பண்ணாங்க. இப்போ இந்த வீடே அவங்களுக்கு வந்துருச்சு. இவர் வந்து என்ன மாதிரி பண்ண போகிறாங்க. இப்போ இந்த நடேசன் வந்து அவங்களுக்கும் சரி அவங்க தங்கச்சிக்கும் சரியான ஆப்பை வச்சு ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. என்ன மாதிரி தண்டனை வந்து அவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்குன்றதும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிலா வந்த பிறகு தான் அந்த வீடியோ ரொம்பவே கட்டிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஆர்டின்னு அனுப்பிச்சி விட்டு நிலா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.